ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மிக்சர் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் மிக்சர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஆனால் நம்ம அது தெரியாமல் தான் கடைகளில் போய் நம்ம அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற பொருள்லாம் உள்ளே இருக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நமக்கு தெரியாது. ஏன்னா சிலருக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு பட்டாணி கடலை பிடிக்கும். அதெல்லாம் சில பேக்கரி ஸ்டோரில் போய் வாங்கும்போது நமக்கு இருக்காது. நமக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு விருப்பமானதை நம்ம கையாலேயே ரொம்ப சுலபமாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஆசையாக நம்ம சாப்பிட்லாம். வாங்க, அதுக்கு என்ன பொருட்கள் எல்லாம் தேவை, அதை எப்படியெல்லாம் நம்ம சுலபமாக செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இடையில பிகினர்ஸ்க்காக நிறையவே நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல நம்ம இந்த பட்டாணி கடலை இதை எடுத்துக்கலாம். இதை நான் எல்லாமே 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் நைட்டு நல்லா ஊற வச்சுருங்க. குறைந்தது உங்களுக்கு 8 மணி நேரங்கள் நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா இந்த தட்டை பயிறு இதுவும் எடுத்துக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மூக்கு கடலை அப்படின்னு சொல்லுவாங்க, கொண்டை கடலை அப்படின்னு சொல்லுவாங்க, பச்சை கடலைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு 2 உண்டு. ஒன்று ஒயிட் கலரில் இருக்கும், இன்னொன்று கருப்பு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கருப்பு கொண்டை கடலையை எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்பவே நமக்கு நல்லது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா கடலை பருப்பு, இதுவும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு 2 உடைப்படணும், அந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஊறி இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இது கூட எடுத்துக்கிட்டது இந்த பாசி பயிறு, சிறு பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க, பச்சை பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2-3 தடவை நல்லா தண்ணீரில் கழுவிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணீர் எல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுக்கோங்க. நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஈரம் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது. குறைந்தது ஒரு 30 நிமிடங்கள் ஃபேனு கீழே நீங்கள் அப்படியே வச்சுருங்க. வெயிலில் வச்சு நீங்கள் வைக்க வேண்டாம். அப்படி நீங்கள் வெயிலில் வைக்கிறதா இருந்தது அப்படின்னா 5லேருந்து 10 நிமிடத்திற்குள்ளதாக நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப நமக்கு காஞ்சிட்டு அப்படின்னாலும் இது செய்கிறப்போ நமக்கு நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா நமக்கு காயட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையை முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்சிங் பவுல் கிளாஸில், அப்படி இல்லைனா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வேணும், மெஷர்மெண்ட் கப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. 2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு அதை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதை போட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சோடா உப்பு அது சேர்த்துக்கோங்க. அதாவது ஆப்பச்சோடா அப்படின்னு சொல்லுவோம், பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம், அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்கு நம்ம இந்த ஓமம், இது கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவு ஓமம் எடுத்து 250 ml தண்ணீரில் நல்லா நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சுட்டு அதில் இருந்து இந்த தண்ணீர் எடுத்திருக்கேன். ஓமப்பொடி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஓம வாட்டர் எடுத்தோம் அப்படின்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சாதாரணமாக தண்ணீர் ஊற்றி நம்ம பிசைகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஓமத்தை நீங்கள் நல்லா ஊற வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஓமத்தை உங்களுடைய கைகளில் போட்டு நல்லா கசக்கிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு, இந்த பதத்துக்கு நமக்கு இருக்கணும். இப்போது நம்ம முதல்ல எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சல்லடை எடுத்துக்கோங்க. அது உள்ள நீங்கள் போட்டு நீங்கள் செய்யுங்க. இதுவும் உங்களுக்கு வேணும், ஆன்லைனில் வாங்குறதா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், அதில் வாங்கிக்கோங்க. அப்பப்போ நம்ம உள்ள அந்த எண்ணெயில் நல்லா மூழ்கடிச்சு அப்படி மேலே எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா நுரைச்சி வரும். நம்ம ஊற வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு, அது நல்லா கலர் மாதிரி பொரிஞ்சு வர்றதற்கு.
நல்லா நமக்கு பொரிஞ்சிட்டு இப்போ எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம இந்த பச்சை பயிறு ஊற வச்சு எடுத்துருக்கிற இந்த பச்சை பயிறு இதையும் போட்டுருவோம். முதல்ல நல்ல சூடாக இருக்கணும். பயங்கர நல்ல சூடாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம இதை போடணும். அப்படி இல்லை மிதமான சூடாக இருக்குது, இல்லை சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த டைமிங்கில் போட்டிங்க அப்படின்னா இந்த பயிர் வந்து எண்ணெயை உறிஞ்சி வச்சுக்கிடும். உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி நல்ல மொறு மொறுன்னு பொரிஞ்சு வராது. இதெல்லாம் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மூக்கு கடலை இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெடிக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடுங்க. மூடும்போது நல்லா கவனிச்சிக்கோங்க, முழுவதுமாக மூடக்கூடாது. அதில் காட்டியிருக்கிற மாதிரி கொஞ்சமாக தான் நீங்கள் மூடணும், பாதியாக மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தட்டைப்பயிறு இதுவும் நல்லா பொரிஞ்சிட்டு கடைசியாக இந்த மசூர் தால், இந்த மசூர் தால் போட்டுக்கோங்க. இது நான் சொல்ல மறந்துட்டேன். இதுவும் நீங்கள் கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கணும். குறைந்தது 8 மணி நேரங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினதுக்கு பிறகு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பதம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நல்லா வந்து உலர போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஓமப்பொடி பண்ணுறதற்கு அச்சு எடுத்துக்கலாம். ஓரளவு பெரிய ஹோலாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன ஹோலாக இருக்கிற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா, அதாவது இடியாப்பத்துக்கெலாம் ரொம்ப சின்னதாக நம்ம போடுவோம், அந்த மாதிரி உள்ள ஹோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக எண்ணெய் பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சேவு நாளிலாம் வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு பிடிக்கும், நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம இடியாப்பத்துக்கு மொத்தமாக பிழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுவோம்ல, அந்த மாதிரி போட முடியாது. டைரெக்டாக தான் நீங்கள் இதில் பிழியணும். பிழியும் போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்காக நான் அதை சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மேலே தள்ளி தூக்கி வச்சே நீங்கள் போடுங்க. ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது கையில் வந்து அந்த சூடு ரொம்பவே அடிப்படும். பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதுசாக பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டைரெக்டாக பிழிறதுனால. இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு. லைட்டாக நம்ம இந்த மாதிரி அமர்த்தி விட்டோம் அப்படின்னா மேல் புறமும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சைடு நமக்கு வெந்த பிறகு அடுத்த பகுதியில் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நமக்கு வெந்ததுக்கு பிறகு, அதாவது அந்த சலசலப்பெல்லாம் நமக்கு அடங்கணும். அடங்கினதுக்கு பிறகு இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதையும் நம்ம டிஷ்யூ பேப்பரில் வச்சுருவோம். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துருவோம். முதல்ல நம்ம இதை நொறுக்கிடக்கூடாது, அப்படியே எடுத்து நீங்கள் வச்சுருங்க டிஷ்யூ பேப்பரில். இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டாச்சு. பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இப்போது நம்ம இந்த பட்டாணி ஊற வச்சு எடுத்துருக்கிற இந்த பட்டாணி போட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது வெடிக்கும். இது பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் சல்லடையில் போட்டுட்டு உடனே நீங்கள் மூடி வச்சு மூடிடுங்க. நான் காட்டியிருக்கிற மாதிரி தான் நீங்கள் மூடணும். கண்டிப்பாக முழுவதும் மூடிடாதீங்க. நம்ம குழம்பு பண்ணுறப்போ ஃபுல்லும் கவர் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட வேண்டாம். பழகிட்டுனா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் வெடிக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். இதையும் நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இனிமே அடுத்து நம்ம காரா பூந்தி செய்யணும். அதே மிக்சிங் பவுலில் நம்ம போட்டுக்கலாம். 2 கப் அளவுக்கு கடலை மாவு இதை எடுத்தாச்சு. 2 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு இதே நம்ம போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு அப்படின்னா நீங்கள் இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட அரிசியை ஊற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் பவுடர் வத்தல் பொடி போட்டாச்சு. ரொம்ப கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி பேக்கிங் சோடா இதுவும் போட்டுட்டோம். அதுக்கப்புறமா உப்பு, தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணீர் ஊற்றுங்க.
முதல்ல நிறைய தண்ணீர் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பதம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் உங்களுக்கு ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சொல்லப்போனால் ஒரு தோசை மாவு பதத்துக்கு உங்களுக்கு இருக்கிறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போது இது போடுறதுக்கு 2 விதமான பூந்திக்கரண்டி இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரியும் உண்டு உங்களுக்கு. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது தான். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா வீட்டில் நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுற கண் கரண்டின்னு சொல்லுவாங்க, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பூந்தி கரண்டி உண்டு, இது இருந்தது அப்படின்னாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ரெண்டுலையுமே செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு, இந்த கரண்டிலையும் அந்த கரண்டிலையும். எண்ணெய் வந்து நமக்கு நல்லாவே சூடாக இருக்கணும். அதாவது நம்ம உள்ளே போட்ட உடனே அப்படியே உங்களுக்கு மேலே எழும்பி வரணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல சூடாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி சுற்றி நம்ம தோசை சுடுற மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஹோலில் இருக்கிறதும் அப்படியே உங்களுக்கு கீழே இறங்கிரும். இதே மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். போட்ட உடனே இதை நீங்கள் எடுக்கக்கூடாது. சாதாரணமாக நம்ம இனிப்பு பூந்தி செய்கிறதுக்கு தான் போட்ட உடனே எடுப்போம். இதுக்கு நல்லா வந்து உங்களுக்கு மொறு மொறுன்னு இருக்கணும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, மீடியம் ஃப்ளேம்லேயும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு செட்டு நம்ம எடுத்தாச்சு. இப்போ அடுத்த செட்டு போட்டுடலாம். இந்த கரண்டியில் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். சேம் மெத்தடு தான் உங்களுக்கு. ஒரே இடத்துல நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அப்படியே கீழே அடியில் போய் உங்களுக்கு செட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் சுற்றி சுற்றி போட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சூடாக இல்லாமல் இருக்கிறப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் அடியில் போய் உங்களுக்கு அப்படியே படிஞ்சிரும். மேலே வந்து எழும்பி உங்களுக்கு வராது. இப்போ நம்ம இதையும் போட்டாச்சு. இதோட நம்ம முடிக்க போகிறது கிடையாது. இது கூட இன்னும் நிறைய பொருட்கள் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு. அப்போ தான் நமக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான மிக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இதுவும் நமக்கு நல்லா ரெடி ஆயிருச்சு. இதையும் நம்ம இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ் இது உங்களுக்கு சாதாரணமாக க்ரோசரி ஷாப்பில் கூட கிடைக்கும். பிளேனாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. சில இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் சேர்த்துருப்பாங்க, ஒரு சில தேன் சேர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பிளேனாக இருக்கிறது வாங்கிக்கோங்க. இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்கிட்டு வந்தால் கூட முதல்ல இதை தான் நான் பார்த்து எடுத்து சாப்பிடுவேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சம்பா அவல் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நமக்கு போட்ட உடனே பொரிஞ்சிரும். ஒரு 20 செகண்ட்லலாம் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடும். சம்பா அவலும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த வெண்மை நிறத்தில் இருக்கிற இந்த சாதாரண அவலும் நான் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கப்புறமா நம்ம இந்த நிலக்கடலை, அதாவது வேர்க்கடலை, இதுவும் அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் இதுவும் உங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு செட்டாக நீங்கள் போடுங்க. முதல்ல மொத்தமாக நீங்கள் போட வேண்டாம். இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, இதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவும் நமக்கு நல்லா பொன்னிறமாக பொரியணும். நல்லா நமக்கு பொரிஞ்சிட்டு இதையும் நம்ம இப்போ எடுத்துருவோம். அதுக்கப்புறமா இந்த பூண்டு, கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 பூண்டு இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 1-2 நீங்கள் நசுக்குனீங்கனாலே போதும். அதையும் நம்ம இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கடைசியாக நம்ம கறிவேப்பிலை,
ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த கறிவேப்பிலையை போடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதையும் எடுத்துருங்க. இது நல்லா பொரிஞ்சிரும். தீ எரியணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இதை போட்டுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஓமப்பொடி ரொம்ப நம்ம போட்டு நொறுக்க வேண்டாம். கொஞ்சமாக லைட்டாக நம்ம நொறுக்கிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். இதை சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா இது கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த காரா பூந்தி இதையும் நம்ம சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த பச்சை கடலை, அதுக்கப்புறமா நமக்கு அந்த தட்டைப்பயிறு, பட்டாணி, பச்சை பயிறு இதெல்லாம் சேர்ந்த கலவை இதையும் நம்ம இது கூட சேர்த்து போட்டுடலாம். இதையும் போட்டாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த அவல், இந்த 2 அவலையும் நம்ம சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளேக், இந்த ஃப்ளேக்ஸும் சேர்த்துட்டு கூடவே நம்ம அந்த நிலக்கடலை அதுவும் இது கூட சேர்த்தாச்சு. பொரியடலை போடலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பு, அதுவும் கூடவே அந்த வெள்ளைப்பூண்டு இதையும் நம்ம இது கூட சேர்த்துருவோம். இது கூட நம்ம இப்போது வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பொடி சேர்த்துருப்போம். இருந்தாலும் இந்த பொருட்கள் நம்ம சேர்த்த பிறகு கண்டிப்பாக நம்ம உரைப்பு எதுவுமே போடலை அப்படின்னா சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு, இதுவும் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். கண்டிப்பாக கடைசியில் பெருங்காய பொடி சேர்க்கணும். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம போட்டுட்டு நம்முடைய 2 கைகளால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். கரண்டி வச்சு அப்படின்னா ஃபோர்க் வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா எல்லா பக்கமும் நமக்கு ஈவனாக இந்த இது இருக்காது, அந்த வத்தல் பொடி உப்பு பொடிலாம். அதனால் இந்த மாதிரி 2 கைகளாலையும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த கறிவேப்பிலை இதையும் நம்ம மேலோட்டமாக தூவிட வேண்டியதான். வாவ், ரொம்பவே சூப்பராக ரொம்ப ஈஸியாக நமக்கு ரெடி ஆயிருச்சு. ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 4 மாதங்கள் வரைக்கும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. 4 மாதங்கள் உங்களுக்கு அப்படியே இருக்கும், கெட்டு போகாது, எண்ணெய் சிக்கும் இறங்காது. இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ், வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும், உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.